கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. ஏசாயா 30:19. இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார் என்று வாசிக்கிறோம். அநேக சூழ்நிலைகளை எண்ணி நன்மைகளுக்காய் காத்து கொண்டு இருக்கிற பிள்ளைகள் தேவ சமூகத்திலே உங்கள் கண்ணீரை வடித்து கொண்டு இருக்கலாம். பிள்ளைகளுக்காய், எதிர்காலங்களுக்காய் நாம் தேவ சமூகத்திலே சிந்தப்படுகிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் பதிலளிக்கிற நல்ல தேவன் நம்முடைய ஆளுகையின் சத்தத்தை கேட்கிறவராகவே இருக்கிறார். கேட்பதோடு மாத்திரமல்ல, அவர் உருக்கமாய் இறங்கி நமக்கு மறு உத்தரவு வரல, நமக்கு நன்மை செய்ய அவர் போதுமானவராகவே இருக்கிறார். அநேக காரியங்கள் நம்மை பாரப்படுத்தி கொண்டு இருக்கலாம். ஆனால் அந்த பாரத்தை நாம் கர்த்தருடைய சமூகத்திலே இறக்கி வைத்து கர்த்தருடைய நன்மைக்காய், அவர் தருகிற ஆசீர்வாதங்களுக்காய் நாம் காத்திருப்போமானால் நாம் பாக்கியவான்களாய் இருப்போம் என்று முந்திய வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அவர் நமக்கு இறங்கும்படி அவர் நமக்காய் காத்திருக்கிறாராம். நம்மேல் மனதுருகும்படி அவர் எழுந்திருக்கிறார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன். கர்த்தருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் என்று வாசிக்கிறோம். நாம் நம்முடைய கண்ணீர், நம்முடைய கிரியைகள் எல்லாம் தேவ சமூகத்திலே இருக்குமானால் தேவன் நிச்சயமாகவே நம்முடைய கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டு அவர் உருக்கமாய் இறங்கி பதில் தர போதுமானவராகவே இருக்கிறார். அநேக நேரம் நாம் தேவனை விட்டு பின்வாங்கி போனதினாலே சில சோதனைகளின் நிமித்தம் நாம் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கலாம். ஆனால் உபாகமம் 13 கடைசியிலே நாம் வாசித்து பார்க்கும் பொழுது நாம் அவருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்யும்படி அவருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுப்போமானால் அவர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உனக்கு தயை செய்து உனக்கு இறங்கி அவர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி உன்னை விருத்தியடை பண்ணுவார் என்று வாசிக்கிறோம். நாம் இன்னும் தேவனை விட்டு தூரம் போய் விடாதபடிக்கு தேவ சத்தத்திற்கு நாம் செவி கொடுப்போமானால் அவர் நமக்கு இறங்கி உதவி செய்ய அவர் போதுமானவராகவே இருக்கிறார். ஏனென்றால் முந்தி செய்த அநீதி மறக்கப்பட்டு பிந்தி செய்த நீதி தேவ சமூகத்திலே நினைவுகூரப்படுகிறதாகவே இருக்கிறது. ஆகவே தேவனை நாம் அண்டிக் கொள்ளுவோம். நம்முடைய கூப்பிடுதலுக்கு அவர் உருக்கமாய் இறங்க போதுமானவராகவே இருக்கிறார். இங்கு இயேசு வாழ்ந்த நாட்களிலே இயேசுவாகவே போய் ஒரு மனிதனுக்கு இறங்கினதை நாம் பார்க்கலாம். மார்க் 5 அவர் அக்கரைக்கு ஒரு படகிலே செல்லுகிறார். அப்பொழுது அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகளிலே வசித்து வந்தவன், அவன் இவரை தூரத்திலே பார்த்து ஓடி வந்து பணிந்து கொள்ளுகிறான். இவனுடைய குடியிருப்பு கல்லறையாகவே இருந்தது. சத்துரு அவனுடைய முடிவு கல்லறை என்று எழுதியிருந்தான். ஆனால் அவனுடைய முடிவு கர்த்தருடைய கரத்திலே இருந்தது. இவன் சொல்லுகிறான், இவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்ததென்று. அவன் கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்துகிறவனாய் இருந்தான். ஒருவனாலும் கட்டக்கூடாதவனாக இருந்தான். இப்பொழுது இயேசு அவனை இறங்கி விடுவிக்கிறார். இப்பொழுது அவன் சுஸ்தமாகி தேவ சமூகத்திலே அவன் இருக்கிறான். இதை பார்த்தவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்படுகிறார்கள். இவனுக்காக இக்கரையிலிருந்து அக்கறைக்கு வந்தவர் மீண்டும் அக்கறைக்கு போகும் பொழுது இந்த அசுத்த ஆவி பிடித்து தெளிந்த மனிதன் கேட்கிறான், நான் உம்மோடு கூட இருக்கும்படி எனக்கு உத்தரவு வரல வேண்டும் என்று. அதற்கு இயேசு சொல்லுகிறார், நீ உன் இனத்தாரிடத்தில் போய் கர்த்தர் உனக்கு இறங்கி செய்தவைகளை அறிவி என்று சொல்லி அனுப்பிவிடுகிறார். நாமும் கூட தேவன் நமக்கு அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். அதை நாம் அநேகருக்கு அறிவிப்போம். தேவன் நம் சத்தத்தை கேட்டு இன்னும் நமக்கு உதவி செய்ய அவர் போதுமானவராகவே இருக்கிறார். ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்தில் வருகிறேன். தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிப்பிக்க பண்ணும் என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே, உடைய சமூகத்தில் அழுது கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அவர்களுடைய முகங்கள் பிரகாசமாகும்படியாய் கர்த்தர் நீர் இறங்கும்படியாய் அவர்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் மறு உத்தரவு அருளி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தையை கட்டளையிட்டு அந்த அசுத்த ஆவி பிடித்த மனிதனை விடுவித்தேரே, அந்த வார்த்தை உடைய பிள்ளைகளுக்கு நேராக இந்த நாளிலே கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய சத்தம் பிள்ளைகளுடைய காதுகளிலே துணிக்கப்படட்டும். முகங்களை பிரகாசிப்பிக்க பண்ணுங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்க. எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.